வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லிரிக்ஸ் வீடியோ எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏஐ பிளண்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற 2 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஃபோட்டோஸை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேஅவுட் இருக்கும். ஃபஸ்ட்டில் அதில் செகண்ட் லேஅவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோவில் 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோ மேலே இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு ஃபேஸ் மட்டும் லைட்டாக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஃபோட்டோவில் நம்ம வந்துட்டு பிளண்ட், அதாவது ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக கீழே இருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இது வந்துட்டு ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலேயே தான் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ஃபோட்டோ அந்த சின்னஸாக இருந்தால் போதும். ஸோ கரெக்டாக இதை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷ் இருக்கும். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக ஆட் பண்ணோம். நம்ம ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க ஃபோட்டோவே நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செட் பண்ணணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டில் இருக்க பிக்கே தான் நான் எரேஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்ரவுண்டில் எந்த அளவுக்கு அந்த இமேஜ் வந்து ஜூமில் இருக்கோ அதே அளவு கரெக்டாக நீங்கள் அந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி நான் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணியிருக்கேனோ சேம் அதே மாதிரி நீங்களும் அந்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோ இமேஜ் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கீழே வந்து லைட்டாக ஷேடோ தெரிகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. அந்த ஷேடோவோட டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். இல்லை நீங்கள் ஓனாக வேறு சாங் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க சாங்குமே கொடுத்துருங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டருக்கு போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி கீழே வந்து நம்ம வந்து இந்த ஷேடோ செட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. மறுபடியும் ஃபில்டருக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு லிரிக்ஸோட சூப்பராக வந்து ஷோ ஆகும். பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறத நம்ம வந்து கலர்ஃபுல்லாகவும் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கலாம். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி லிரிக்ஸ் வீடியோ சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.